நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களை நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். என்ன கவனிக்கிறதுக்கு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. சாரிங்க, எங்க ஊருக்காரங்க எல்லாம். பார்த்தேன் இங்க உனக்கு நிறைய ஃபாலோயிங் இருக்கு. ஊர் முழுக்க உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க போல. ஊர்ல யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தான் முதல் ஆளா போய் நிப்பேன். அதனாலதான் அவ்வளோ பாசத்தை காட்டுறாங்க. இங்க எலெக்ஷன்ல நின்னா நீ தான் ஜெயிப்ப போல இருக்கு. அதெல்லாம் இல்லைங்க. வாங்க, நான் ரூம் காட்டுறேன். ஃப்ரெஷ் ஆகுங்க. ஐயோ, முதல்ல உன் உபசரிப்பு, பராமரிப்பு, நல விசாரிப்பு, அதுக்கப்புறம் தானே நானு. நான் தான் சாரி சொன்னேன் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க அங்க இருக்க மாதிரி உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்காதீங்க. தாத்தாக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவாரு. அப்படி ஆக்ட் பண்ண மாட்டேன்னு இங்க வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. நடிக்கலாம் என்னால முடியாது. ப்ளீஸ்ங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா இருங்க போதும். நல்லபடியானா எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அக்கறையா, அன்பா, நெருக்கமா. எனக்காக இல்ல, தாத்தாக்காக, அவரோட சந்தோஷத்துக்காக. வேற எதுவும் நான் கேட்க மாட்டேங்க. ப்ராமிஸ். அக்கறையா, அன்பா, நெருக்கமானா இப்படியா? மன்னிக்கணும் மாப்ள. பரவாயில்ல தாத்தா, வாங்க. ஓ, தாத்தாவை பார்த்துதான் இவர் இப்படி நடந்துக்கிட்டாரா? என்னம்மா மாப்பிளைய வெயில்ல நிக்க வச்சிருக்கேன், காஃபியாவது குடுத்தியா இல்லையா? இல்ல, நான் இன்னும் ஃப்ரெஷ் ஆகல, அப்புறமா குடிக்கிறேன். பிறந்தவரை பார்த்த உடனே புருஷனை கொஞ்சம் கவனிக்க மாட்டியாமா? வந்த உடனே ரூமை காட்டி இருக்கணும்ல. மன்னிச்சிடுங்க மாப்பிள, பயணம் செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. நீங்க முதல்ல ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க. டிஃபன் எல்லாருக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் வந்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். அந்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாத்தா. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, இது நம்ம கடமைமா. மாப்பிள்ளனா இந்த வீட்டுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கடவுளுக்கு நாம எந்த குறையும் வைக்க கூடாது இல்லம்மா. நம்ம மாப்பிள்ள சந்தோஷமா இருந்தா எங்க இருந்தாலும் உன் தாத்தாவோட ஆன்மா திருப்தி அடையும். அததான் நானும் விரும்புறேம்மா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க மாப்ள. சரிங்க தாத்தா. லக்ஷ்மி கல்யாணத்துக்காக அந்த பெரியவர் அவ்வளோ கஷ்டப்பட்டாரா? ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. சந்தோஷத்துல என் தாத்தா ஆனந்த கண்ணீரே சிந்தின மாதிரி செஞ்சிட்டீங்க. நான் உங்ககிட்ட இதுதான் ஆசைப்பட்டேன். இது தவிர வேற எதுவும் இல்லை. இறந்து போன அந்த தாத்தாவாகட்டும், இப்போ இருக்க இந்த தாத்தாவாகட்டும், நானும் ஜானுவும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அந்த கடவுளே எங்களுக்கு புருஷனா வரணும்னு பூஜை பண்ணாங்க. எங்க மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரியும். அதனாலதான் உங்களை கடவுள்னு சொல்றாரு. நாம இந்த ஊரை விட்டு போகும்போது தாத்தாவோட கண்கள்ல அந்த சந்தோஷமும் திருப்தியும் நான் பார்க்கணும்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். தேங்க்யூ சோ மச் மித்ரா. வாங்க, ஃப்ரெஷ் ஆகுங்க. மாப்பிள்ளனா இந்த வீட்டுக்கு குலதெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம மாப்பிள்ள உங்க தாத்தா கண்ட கனவுமா. உங்க கல்யாணத்தை அவரு ஒரு தவமா நினைச்சிருந்தாரு. கடவுள் மாதிரி மாப்பிள்ள கிடைச்சிருக்காரு. அம்மா, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுல, ஊரை சுத்தி பார்க்க போலாமா? போலாம் சொன்னோம். ஊர்ல என்னென்ன இருக்குமா?
என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் காட்டுறேன். இது என்ன பெரிய சிட்டியா பாக்குறதுக்கு? சாணிநாதம் தவிர இந்த பட்டிக்காட்டுல வேற என்ன இருக்க போகுது? குழந்தைங்களா, இந்த ஊர்ல உங்களுக்கு சொந்தமான வயல் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜானு, இந்த ஊர்ல நீங்க லேண்ட்லார்ட்ஸா? லேண்ட்ஸ் மட்டும் இருக்கு, ஆனா லார்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. தம்பி, பசங்கள்லாம் ஊரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க ஜாலியா போய் சுத்தி பாருங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணிருங்க. வேணும்னா நீங்க எல்லாரும் போங்க. நானும் மனிஷாவும் இங்கேயே இருக்கோம். நீங்களும் வரலாம்லம்மா. இந்த கிராமத்துல பச்சை பசேல்னு வயல்ல சுத்தமான காத்து சுவாசிக்கலாம்ல. இப்ப கிராமம்லாம் கூட பொல்யூட் ஆயிதான அங்கிள் இருக்கு. முதல்ல இங்க மனுஷங்களுக்குள்ளேயே பியூரிட்டி இல்ல. மனிஷா, ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவாவே பார்க்குற? சிட்டி வேற, இங்க வேற. உண்மையே சொல்லியிருக்கீங்க மாப்பிள்ள. தூய்மையான இயற்கை வளம், கல்மிஷம் இல்லாத ஜனங்க, இயற்கை அழகு, பட்டிக்காட்டுல தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆமாமா, உண்மையான இந்தியாவை பார்க்கணும்னா கிராமங்கள்ல தான் பார்க்கணும்னு அந்த காலத்துல மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. ம். ஐயா ஐயா, அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க ஐயா. யாருப்பா? நீங்களா? மறுபடியும் எதுக்கு வந்தீங்க? எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு? நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்றதும் அவங்க சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான். என் வாக்கு தான் அவங்க வாக்கு. ஒர்க்கரு ஓனரு ரெண்டு பேருமே எப்படிங்க ஒண்ணாக முடியும்? யார் தாத்தா இவங்க? நம்ம நிலத்தை கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. இவங்க பாக்குற நிலத்தையெல்லாம் புடுங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம வயலை வாங்க வந்திருக்காங்க. விற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதை நீங்க சொல்லக்கூடாது, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் தான் சொல்லணும். அதான் தாத்தா சொல்லிட்டாருல்ல, அவரோட வாக்கு தான் எங்க வாக்கும். நீங்க சொன்னதை கேட்டுட்டு போக ஒண்ணு நான் வரல.